கர்த்தர் உங்களை எந்த இடத்துல சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அதுக்கான ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. கர்த்தர் காகங்களை எலியாக்காக காக்க வைத்திருந்தார்னா உங்களுக்காக நிறைய நன்மைகளை காத்திருக்க செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என் கர்த்தர் எப்படி தெரியுமா? அவர் மேல வாஞ்சையார்ந்து ஒரு படி எடுத்து வச்சோன்னா கைவிடாத தேவனா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். வாங்க எல்லாருமே 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் அதுடைய முதல் 9 வசனங்களை நம்ம படிக்க போறோம். 1 Kings chapter 17, we're going to be reading the first 9 verses. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைகளுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். கர்த்தருடைய வழி நடத்துதல், எப்படி கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார், எப்படி நம்மளை வெற்றிக்குள்ளாக வழி நடத்துகிறார், எப்படி இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க முடியும், the guidance of the Lord, அதை பற்றி பார்க்க போறோம். ஓகே, the guidance of the Lord. வாங்க 1 ராஜாக்கள் 17 அதிகாரம். இந்த சம்பவத்தை நான் படிக்கும்போது எலியாவுடைய வாழ்க்கையிலேருந்து நல்லா கூர்ந்து கவனிங்க, அந்த டீட்டெயில்ஸை பிடிச்சிக்கங்க. ஏன்னா நடுநடுவில் இதிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் தேவனுடைய சத்தியங்களை. வாங்க 1 ராஜாக்கள் 17 அதிகாரம். கிலெயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, ஹீரோ எலியா, வில்லன் யாரு? ஆகாப். அந்த ராஜா ரொம்ப மோசமானவன். அவன் சும்மா இருந்தா கூட அவன் கல்யாணம் பண்ணிக்கின ராணி இன்னும் மோசமான ஒரு பொம்பளையா இருந்து அந்த அம்மா இன்னும் மோசமாக வழி நடத்தி, இவன் சும்மா இருந்தா கூட இவனை விட மாட்டேங்குது. எசபெல் என்றவங்க இன்னும் அவனுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்ய வச்சிருது அந்த அம்மா. அப்போ ஆகாபு எசபெல் என்றவங்க ரொம்ப மோசமான ஒரு ராஜாவும் ராணி. அவர் முன்னாடி இவர் போய் நிற்கிறார். யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசியான அபிஷேகம் பெற்ற எலியா போய் நிற்கிறார். பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. என் வாக்கின்படியே அன்றி நான் சொல்ற வரைக்கும் அப்படின்றார். இந்த வருஷங்களிலே நம்ம பார்த்தோம்னா 3 வருஷம் அப்படின்றத பற்றி நம்மளை தெரிஞ்சுக்க முடியுது. 3.5 years. இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஒரு சில பேர் சொல்கிறோம், இந்த காலத்தில் அப்படி நான் தான் நல்லா இருக்கும் போது பனியும் வேண்டாம் மழையும் வேண்டாம் கஷ்டமாகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, நியாய தீர்ப்பு. மழையும் பனியும் உனக்கு 3 வருஷம் இல்லைன்னா இப்போ வெள்ளாமை இல்லை, பஞ்சகாலம்ன்றதை அவர் அறிவிக்க வர்றார். நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் பாருங்க, எப்படி இவருக்கு இந்த தைரியம் வந்துச்சு? எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? மோசமான ராஜா, மோசமான ஒரு ஆட்சி, இவர் போய் அந்த கோர்ட்டில் போய் நின்று அவ்வளோ தைரியமாக பேசுகிறார். எங்கேருந்து வந்துச்சு ஒரு தைரியம்? இவர் பாருங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷனே இல்லை. இவனை பெற்றான், அவனை பெற்றான், அப்படிலாம் வரவேல பாருங்க. திஸ்பியனாக எலியா ஆகாபை பார்த்து அப்படியே இன்ட்ரோடக்ஷனே இல்லாமல் வருவார். இன்ட்ரோவே இல்லாமல் ஒரு மூவி ஆரம்பிச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வந்து நிற்கிறார், ஆனால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லை. இவர் ஏன் தோல் உடை அணிஞ்சிருக்கிறாரு, இவர் ஏன் இவ்வளோ பெரிய தாடி வச்சிருந்தாரு, சரியா, இவர் இன்னத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டாரு, இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்க ஒய்ஃப் தாடியை வச்சதை பற்றி திட்டினாரா, ஒன்றும் தெரில, நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷனே இல்லை. ராஜா முன்னாடி நின்று சொல்கிறார், பார் நான் வார்த்தை கொடுக்குற வரைக்கும், நான் சொல்கிற வரைக்கும் மழையும் வராது பனியும் வராது. நான் இப்பேற்பட்ட தைரியம் எங்கே வந்துச்சு? உங்களுக்கு ரகசியம் இருக்குது பாருங்கள், அதே வசனத்தில் தைரியம் இருக்குது. தைரியத்துக்கான ரகசியம் அதே வசனத்தில் இருக்குதுன்னு சொல்ல வரேன். பாருங்கள், அந்த முதல் வசனத்தை பாருங்கள். கிலெயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. கவனிச்சிங்களா? நான் முன்னாடி நிற்கிறத விட கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன். என் கர்த்தருக்கு முன்னாடி நின்னா யார் முன்னாடி நிற்கிறது எனக்கு கவலை இல்லை. வியாதிக்கு முன்னாடி நின்று ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. போராட்டத்துக்கு எகேன்ஸ்டாக நின்று ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கவலை இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஏன்? கர்த்தருக்கு முன்பதாக அவர் என்ன நிப்பாட்டி இருக்கிறார்னா எதுக்கு முன்னாடி நின்று தைரியமா என்னால் பேச முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு தைரியம் வேணும்? வியாதியை ஜெயிக்கிறதுக்கு, பலவீனத்தை ஜெயிக்கிறதுக்கு, கடனை ஜெயிக்கிறதுக்கு, எதிர்காலத்து பயத்தை ஜெயிக்கிறது உங்களுக்கு ஒரு தைரியம் வேணுமா? Before you can stand before anything in this world, learn to stand in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் முன்னாடி நிற்கிற தகுதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவர் முன்னாடி நின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தைரியமாக நம்ம நிற்க முடியும். யாரை பற்றியும் எதை பற்றியும் நம்மளுக்கு கவலை இருக்காது. அப்போ கர்த்தருக்கு முன்னாடி இவர் நின்றுட்டாருன்னா ஆகாபோ எசபெலோ எனக்கு கவலையே இல்லைன்றார். அவர் போய் நின்று அப்படியே மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுகிறாரு பாருங்க. நான் சொல்லனா மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அடுத்தது இப்போ இவர் எங்கேயாவது போய் ஒளிஞ்சாகணும், ஏன்னா இந்த ராஜா ரொம்ப கெட்டவன். அப்போ என்ன நடக்குது பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் பின்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொல்ல அவர் இப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தை வருது. பார்த்தீங்களா? இப்படி தான் கர்த்தர் வழி நடத்துகிறார்.
பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கெரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அங்கே ஒரு ரிவர் இருக்குது, கெரித்ன்ற ரிவர். அந்த ரிவர்கிட்ட போய் நீ ஒளிஞ்சுக்க. அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே 4ஆம் வசனம் பாருங்க, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். ஒரிஜினல் ஹீப்ரூல வந்து கட்டளையிட்டேன், இங்கிலீஷ்ல பாருங்க ஐ ஹேவ் கமாண்டட்னு வரும். கட்டளையிட்டேன், காகங்கள் உனக்கு இறைச்சியும் அப்பத்தை கொடுக்கும்படி நான் கட்டளையிட்டேன் அப்படின்றாரு. நான் அருமையான விஷயம் பார்த்தீங்களா? மெக்டானல்ட்ஸ் டெலிவரி மாதிரி அன்னைக்கு வந்து மிக் ரேவன்ஸ் டெலிவரின்னு ஒன்று இல்லையா? அவங்க கொடுத்த பர்கர் தானே, என்ன உள்ள கறியை அப்புறம் ரொட்டியும் கொடுத்தா என்ன அது? சரி, இப்படி ஒரு டெலிவரி அனுப்புறாரு. காலையில் ஒரு டெலிவரி, சாயந்தரம் ஒரு டெலிவரின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு பாருங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கெரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 7ஆம் வசனம் பாருங்க, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, ஆறு வற்றி போலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை வற்றி போகாது. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தீந்து போனாலும் கர்த்தர் உங்களோட பேசுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆறு காஞ்சு போயிடலாம், அடட வேலையில இருந்து சம்பளம் டிலே ஆயிடுச்சு, டிலே ஆகலாம், பிரதர் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அப்பேற்பட்ட நிலைமை கூட வரலாம். ஆனா வார்த்தை உண்டாகிற வரைக்கும் எதை பத்தியுமே கவலை இல்லை. ஆறு வற்றி போகும், வார்த்தை வற்றி போகவே வற்றி போகாது. கர்த்தர் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். இப்போ கர்த்தர் வந்து என்ன பேசுறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. இப்போ காகங்கள் வர்றது ஸ்டாப் ஆயிட போகுது அந்த நேரத்தில், ஏன்னா ஆறு ஏற்கனவே வற்றி போயிடுச்சு. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, சாரிபாத்ன்ற ஒரு ஊருக்கு போ, அங்கே உனக்கு ரைஸ் பாத் கொடுக்கும் ஒரு விதவை இருக்கிறாள் அப்படின்னா அந்த அர்த்தத்தில் கர்த்தர் சொல்றார். பாத்துன்னு வரும்போது நம்ம யோசிக்கணுமா இல்லை அந்த இடத்துல, இல்லையா? நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் ரெடியா இருக்குது அப்படின்றார். கர்த்தருடைய வழி நடத்துதலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேசேஜ்லேருந்தும் பார்க்க போகிறோம், பல பேசேஜ்லேருந்து பார்க்க போகிறோம். எப்படி கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். நம்மளுடைய தேவன் வழி நடத்துகிற தேவன். நம்மளுடைய தேவன் நம்மளை அழைச்சிட்டு அம்போன்னு விட்டுட்டு போகிற கடவுள் இல்லை. கூடவே இருந்து ரைட் அடி லெஃப்ட் அடி, இதை செய் இது செய்யாதுன்னு சொல்லி வழி நடத்துகிற தேவன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ முன்னாடி போகும்போது உன் பின்னாடிலேருந்து ஒரு சத்தம் வரும், இப்படி இந்த பக்கம் திரும்பு, இதை செய், கர்த்தர் நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். பல வசனங்கள் எடுத்து நம்ம அதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, நம்ம வழி நடத்துகிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுள் மேப்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம ஜிபிஎஸ் இல்லையா, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ற அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம சேர முடியுது இல்லையா? லொக்கேஷன் அனுப்புங்க. இந்த வார்த்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை சொல்கிறோம் நம்ம, லொக்கேஷன் அனுப்பிட்டீங்களா அப்படின்றோம் நம்ம. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லுங்கள், நிறைய பேர் புரியாது. ஆனால் இப்போ நம்ம லொக்கேஷன் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்களா, லொக்கேஷன் அனுப்பிட்டு நீங்கள் வந்து சேருங்க அப்படின்றாங்க. ஜிபிஎஸ் சிஸ்டம் இது. இதை ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த லொக்கேஷனை, அந்த டெஸ்டினேஷனை நம்ம டைப் இன் பண்ண உடனே அது நம்மளுக்கு ரூட் காமிக்குது நம்மளுக்கு இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் ஜிபிஎஸ் இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்க முடியாது, ஏன்னா அது வழியாக தான் நம்ம வழியை கண்டுபிடிச்சி நம்ம வர்றோம். சில பேர் அதை பயன்படுத்துறது இல்லை. என்ன பிரதர், இன்னொரு லேடியோட பேச்சு கேட்டு நான் நடக்கணுமா அப்படின்றார் ஒருத்தர். ஏன்னா ஜிபிஎஸ்ல பேசுறது ஒரு லேடி, இப்போதான் மாற்ற முடியுன்றாங்க யாரோ ஒருத்தர். ஒரு லேடி பேசு, நான் ஒரு பொண்ணு பேச்சை கேட்டு நான் நடத்த முடியுமா அப்படின்னு. என்ன பிரச்சனை, ஏற்கனவே அவங்க வைஃப் பேச்சை கேட்டு இவரால் நடக்க முடியல. சரி திரும்பி இன்னொரு பொண்ணு வேற, இது என்னத்துக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் தேடணும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் எனக்கு கூகுளே தேவையில்லை பிரதர், ஏன்னா என் மனைவிக்கே எல்லாம் தெரியும், மை ஒய்ஃப் நோஸ் எவ்ரிதிங், கூகுள் எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் இப்போ ஜிபிஎஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ 2 பொம்பளைங்க சொல்லுங்கிறாங்க எப்படி போகணுன்ட்டு. ஒருத்தர் இங்கேருந்து உட்காந்து சொல்கிறாங்க, இன்னொருத்தர் ஜிபிஎஸ் மூலமாக சொல்கிறாங்க அப்படின்றாரு. யாரோ ஒருத்தர் சொன்னார் அன்றைக்கி, இந்த ஜிபிஎஸ் பிரதர் கூகுளே ஒரு லேடி தான் பிரதர்ன்றார் ஒருத்தர். கூகுள் வந்து ஒரு லேடிஸ், அது ஒரு ஃபீமேல் ஆப் பிரதர். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன பிரதர் எப்படி தெரியும் சொல்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் கூகுள் கலர் மாறுது பாருங்க பிரதர், லேடிஸ் இப்படி தான் மாறினே இருப்பாங்க அப்படின்றார். பார்த்தீங்களா பிரதர், கூகுள் எப்போ வேலை செய்யும்? பேலன்ஸ் இருந்தால் தான் பிரதர் வேலை செய்யும். லேடிஸ் அப்படி தான் பிரதர், பேலன்ஸ் இருக்கணும் பிரதர்ன்றார். பேலன்ஸ் இருந்தால் தான் வேலை செய்யும் பிரதர், பணம் வேணும், மனைவியை நம்ம நேசிக்கணும்னா. அவர் இன்னொருத்தர் சொல்கிறார், ஏன் தெரியுமா அவர் லேடின்னு எனக்கு தெரியும் கூகுள், ஏன்னா பாருங்கள் பிரதர், கூகுளில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சஜஷன்ஸ் வரும் பிரதர், அப்படி 48 சஜஷன் வரும் பிரதர், அப்போ கண்டிப்பாக இவங்க ஒரு லேடி தான் அப்படின்னு பாசிட்டிவாக ஒருத்தர் சொன்னார் இந்த விஷயங்களை.
ஆனால் ஜிபிஎஸ் நம்ம எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம். எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க? இன்னைக்கு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இல்லை, நான் காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லி உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். 7 விஷயங்கள் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனங்களை எப்படி வழி நடத்துகிறார், அவருடைய வழி நடத்துதலை பற்றி ஒரு 7 விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். முதலாவது இந்த ஸ்டோரியை கவனிங்க, எலியாவுடைய ஸ்டோரியை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் எலியா கிட்ட சொல்கிறாரு, பார் இந்த ராஜா கிட்ட நீ ஜட்ஜ்மெண்ட்டை பேசிட்ட, மழையும் வராது பனியும் வராதுன்ட்டு இல்லையா, நீ என்ன பண்ண, இப்போ போய் ஒளிஞ்சுக்கன்றார் கெரித் ஆற்றண்டையில். அந்த கெரித் ஆற்றண்டையில் அங்கே தான் ஒளிஞ்சிக்க முடியும், அங்கே தான் பாதுகாப்பு. எல்லாரும் பாதுகாப்புன்ற வார்த்தையை சொல்லுங்க, பாதுகாப்பு. அது மட்டும் இல்லை, பாருங்க அடுத்தது பாருங்க, இந்த பாதுகாப்பு முடிஞ்ச உடனே அங்கே காகங்களுக்கு நான் கட்டளை இட்டேன் அப்படின்றார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்கே காக்காங்க உனக்கு டெய்லி பர்கர் எடுத்துன்னு வரோம், டெய்லி ரொட்டியும் கறியும் எடுத்துன்னு வரோம், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி விடுறாரு பாருங்க. அப்போ பாதுகாப்பும் பராமரிப்பும் கர்த்தருடைய வழி நடத்துதெல்லாம் தான் இருக்குது. அன்னைக்கு எலியா ராஜா கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிட்ட பிறகு பேலஸுடைய வாசல்ல நின்று அழுது யூஸ் இல்லை, அவங்க வீட்டில் போய் உட்காந்து அழுது யூஸ் இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாரு, நீ கெரித் ஆற்றண்டையில் போ, அங்கே தான் காகங்கள் உனக்கு ரொட்டியையும் இறைச்சியும் கொண்டு வரும், நீ அங்கே போ, அங்கே தான் நீ தண்ணீரை குடிச்சு பஞ்சத்தின் மத்தியிலும் அங்கே உனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தண்ணீர் கிடைக்கும், அங்கே போன்னு சொல்லி கர்த்தர் ஒரு அந்த ரிவரை ஆசீர்வச்சு கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறார். இதனால ஞாபகம் வச்சுங்க, அன்னைக்கு எலியா காக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, அன்னைக்கு எலியா தண்ணீருக்காக காத்திருக்க தேவையில்லை, சொன்ன இடத்துக்கு போனாலே போதும், பராமரிப்பும் பாதுகாப்பும் அவருக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை எழுதிங்க, 7 விஷயங்கள்ல முதல் விஷயம் இதுதான். உங்களுடைய பராமரிப்பு, உங்களுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய வழி நடத்துதல்ல தான் ஒளிந்திருக்கிறது. உங்கள் தேவைகள் தேவனின் வழிகாட்டுதலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரே என் காக்கா எங்க அப்படின்னு நிறைய பேர் உட்காந்து பாட்டு பாடுனுக்கிறோம், காக்கா வரமாட்டேங்குது, என் காக்கா வரமாட்டேங்குது பிரதர், எங்க பிரதர் என் வேலை, எங்க பிரதர், எங்க பிரதர் என் பொருளாதாரம், எனக்கு வர வேண்டிய அந்த தயவு எங்க, அந்த ப்ரொமோஷன் எங்க? கர்த்தர் சொல்றாரு, நீ வாசப்படிலே உட்காந்து எங்கன்னு கத்தனா கிடைக்காது, நான் சொன்ன இடத்துக்கு போனனா, என் வழி நடத்துதலை நீ பின்பற்றினா உன் தேவைகள் சந்திக்கப்படும். டோன்ட் லுக் ஃபார் ப்ரொவிஷன், லுக் ஃபார் ஹிஸ் கைடன்ஸ். ஏதிங்க பார்க்கலாம், உங்களுடைய பராமரிப்பு எங்கன்னு தேடாதீங்க, என் பாதுகாப்பு எங்கன்னு தேடாதீங்க, கர்த்தருடைய வழி நடத்துதல் எங்கன்னு பின்பற்றுங்க. when you seek God's guidance, provision is hidden in the guidance of God. கர்த்தருடைய வழி நடத்துதல், அவருடைய வழி நடத்துதல் நமக்கு பராமரிப்பை கொண்டு வருகிறது, பாதுகாப்பை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நிறைய எலியாக்கள் இங்கே வந்திருக்கிறோம், என் காக்கா வரலையே பிரதர் உட்காந்து அழுதுனுக்குறோம், எங்க பிரதர் என் காக்கா? நான் சொல்றேன், காக்காவை தேடாதீங்க, ஏற்ற இடத்துல ஏற்ற நேரத்தில் காகங்களை கர்த்தர் அனுப்பிட்டார், அது அங்கே வந்து சேர்ந்துருக்குது. அன்னைக்கு மட்டும் எலியா வீட்டுக்கிட்டே உட்காந்து நின்று காக்கா வரட்டும் அப்புறம் போறேன்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்? காக்கா அங்கே வந்து கறியை வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கும், அவருடைய கறி அந்த பக்கம் லோடடாக இருந்திருக்கும், அந்த இடத்துல அப்பம் கொட்டி கிடக்கும். ஆனால் எலியா இந்த இடத்துல பட்டினியில் அப்படியே செத்து போயிட்டு இருந்திருப்பார். ஆனால் நல்ல வேலை எலியா பின்பற்றினார். கர்த்தருடைய வழி நடத்துதல்ல தான் அவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நமக்கு ஏற்படப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. டோன்ட் லுக் ஃபார் ப்ரொவிஷன், லுக் ஃபார் கைடன்ஸ். வழி நடத்துங்க ஆண்டவரே, யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், நான் எந்த இடத்துல நான் வேலை தேடி நான் போகிறது, எந்த விஷயத்தை நான் பின்பற்றி போகிறது, நீங்கள் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா பாதுகாப்பும் பராமரிப்பும் எனக்கு வந்து சேரும். அதுதான் முதல் விஷயம், ரைட்? இப்போ அடுத்தது பாருங்க, எலியா என்ன டெரரான வேலையை எடுத்துருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல மோசமான ராஜா ராணிக்கிட்ட போயிட்டு உன் மழையும் வராது, உன் ஊரில் பனியும் வராதுன்னா அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா அந்த நேரத்தில்? ஆனால் முதல் வார்த்தை என்னது? ராஜா கிட்ட போய் இது சொல்லுன்னார் கர்த்தர், அவ்வளோதான். முதல் வார்த்தையிலே இவர் சொல்லவே இல்லை பாருங்க, எலியாவும் கேட்கவே இல்லை. எலியா சொல்லுங்க ஆண்டவரே, உள்ளேன் ஐயா, போ ராஜா கிட்ட போய் சொல்லு, மழையும் வராது பனியும் வராது. சரி சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவர் என்ன கொல்ல வருவார், அப்புறம் என்ன பண்ணுறது? எலியா கேட்கவே இல்லை. அப்புறம் எங்கே போய் ஒளியுதுன்னு இப்போவே சொல்லிடுங்க ஆண்டவரே. இவர் கேட்கவே இல்லை, சரியா? இல்லை அங்கே போய் ஒளிஞ்ச பிறகு தண்ணீர் காலியாச்சுன்னா வேற எங்கே போகிறது சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் சாரிபாத் வீட்டில் எனக்கு வாங்கி பார்த்து தருவாங்களா, எனக்கு காரா பார்த்து தருவாங்களா, நீ சொல்லுங்க ஆண்டவர். ஒன்றும் கேட்கல. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு வார்த்தை கிடைச்சிருக்குது, அதை போய் நான் செய்கிறேன். அந்த வார்த்தை செஞ்சு முடிச்ச உடனே இன்னொரு வார்த்தை, அந்த வார்த்தையை செஞ்சு முடிச்ச உடனே இன்னொரு வார்த்தை. இதுல இருந்து நம்மளுக்கு ஒன்று தெரியுது பாருங்க, ஜிபிஎஸ் மாதிரி தான். அந்த அம்மா சொல்லுது, ஜிபிஎஸ் அம்மா சொல்லுது, in 800 meters take the first right. நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த லேடி கிட்ட, after that what auntie? In 800 meters, take the first right. I understood that. But what about after that? டிக்கெட் பாருங்க, ஒன்று நம்ம பேசாது. கர்த்தருடைய சிஸ்டமும் அநேக தடவை ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்குறார், எதை பற்றியும் கவலைப்படாத, நான் தானே உன் தெய்வம், அதுக்கப்புறம் என்னன்னு நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறேன், அதை மட்டும் நீ
செஞ்சுட்டு போன்றார். இந்த பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம், மிக முக்கியமானது. God guides you one step at a time. கர்த்தருடைய வழி நடத்துதல் அப்படியே 10 ஸ்டெப்பை வெளிப்படுத்தி, இப்படி செஞ்சு அப்படி தாவி இப்படி குதிச்சு இப்படி உருண்டு பிறண்டுனா இப்படி ஆகும் பாருங்க வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரே ஸ்டெப்பு தான். நீ போய் ஆகாப்ட்டு பேசிட்டு ஆண்டவரே, இப்போ கெருத்துக்கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே, காக்கா வர சொல்லியிருக்கிறேன், வந்துச்சாண்டவரே காக்கா, சாப்பிட்டாண்டவரு, வெரி குட், தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டாண்டவரே. ஆண்டவரே இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தண்ணி வத்தி போயிடுச்சு, ஆறு வத்தி போயிடுச்சு. அப்போ அங்கேயே கேட்கல, ஆறு வத்தி போச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. வத்தி போகும்போது கர்த்தருடைய வார்த்தை வருது. ஏன்னா ஆறு வத்தி போயிடும், வார்த்தை வத்தி போகாது இல்லையா? அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ சாரி பார்த்துட்டு போ, அந்த இடத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க உனக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய வழி நடத்துதல் படிப்படியா இருக்கும். எல்லாம் படிங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க. தேவன் உங்களை எப்படி வழி நடத்துகிறார்? படிப்படியாய் வழி நடத்துகிறார். நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் இது, ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களுக்கு நான் நிறைய ப்ரூஃப் கொடுக்குறேன் பாருங்க அந்த விஷயத்துக்காக. வாங்க சங்கீதம் 37:23 பாருங்க. Psalm 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நடைகள் என்ற வார்த்தையை இங்கிலீஷ் பைபிள்ல நோட் பண்ணுங்க. The steps of a good man are ordered by the Lord. ஸ்டெப்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டெப்ஸ், படிப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். இன்னொரு வசனத்துக்கு வாங்க, நீதிமொழிகள் 16:9. Proverbs 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். அப்படின்னா நீங்க பிளான் பண்ணுங்க அப்படின்றார். நீங்க பிளான் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நீங்க பிளான் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு படிப்படியா உங்களை வழி நடத்துவார். ஆண்டவரே, நான் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் நான் எடுக்கணும். கர்த்தர் சொல்றார், நீ பிளான் பண்ணு, நீ பிலீவ் பண்ணு, நீ யோசனைகளை கொண்டு வா. யூ பிளான், பட் ஐ வில் டைரக்ட் யூ, ஐ வில் கிவ் யூ தி ஸ்டெப்ஸ். அந்த டைம் வரும்போது யாரை சந்திக்கணும்னு நான் கொண்டு வர்றேன், எந்த காலேஜ் அப்ளை பண்ணணும் நான் உன்னை வழி நடத்துறேன், எப்படி பணத்தை ஒழுங்கு பண்றதுன்னு நான் உன்னை வழி நடத்துவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் பிளான் பண்ணுவேன், நான் ஜெபிப்பேன் சொல்லுங்க, ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க, ஜெபிங்க, யோசனைகளை போடுங்க, ஆனால் கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை பற்றி ஜெபம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ஆனால் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி ஜெபம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ஆனால் கவலைப்பட வேண்டாம். பிஸ்னஸை பற்றி பிளான் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த காலம் வரும்போது அந்த வார்த்தை வந்து சேரும். ஆறு வட்டி போகும்போது விதையை பற்றின வார்த்தை வரும். ஆகாபுட்ட பேசிட்ட பிறகு காக்காவை பற்றி வார்த்தை வரும். ஆகாபு கிட்ட போகும்போதே கர்த்தர் சொல்ல, காக்கா யாரை பார்த்து ஆண்டவரை காக்கான்றீங்க? இல்லைப்பா, காக்கா வரப்போகுது. அப்போவே ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுறாரு. உங்களை பார்த்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே முழு திட்டம் என்னன்னு எனக்கு தெரியல பிரதர், பரவாயில்ல, சேம் டு யூ. எனக்கும் அதே கதை தான். எனக்கும் பெருசாக முழு திட்டம் ஒன்றும் தெரியல. ஒன்று மட்டும் இப்போதைக்கு என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும், அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். இது கர்த்தரால் வந்தது உண்மையாக இருந்தா இதை கர்த்தர் ஆசீர்வச்சு எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா, கம் ஆன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? படிப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். நம்ம இல்லை முழு ஃப்ளோரே காமிங்கன்னு சொல்லக்கூடாது, முழு ஸ்டேர் கேஸை காமிங்க. ஒரு படி காமிச்சாருன்னா அதில் கால் எடுத்து வைக்க கற்றுக்கணும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. சங்கீதம் 119, 105. Psalm 119 and verse number 105. Psalm 119 and verse number 105 பாருங்க. எல்லாரும் இந்த வசனத்தை படிக்கலாமா? சத்தமா படிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சம் வேணும் பிரதர். எந்த பாதைன்னு எனக்கு தெரியணும் பிரதர். நான் போகிற பாதையில் நான் பாதுகாப்பாக போகணும். முள்ளோ கல்லோ இல்லை குழியோ இது எல்லாத்தையும் தப்பிச்சு நான் கரெக்டாக நடந்து போகணுன்றோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் எப்படி வருதான் பாருங்க. கால்களுக்கு தீபம், கால்களுக்கு தீபம். சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம போகிறது இல்லை, யோசிக்கிறோம். கால்களுக்கு தீபம்னா உங்கள் காலுக்கிட்ட ஒரு தீபம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இன்னும் கால்களுக்கு எங்கே நம்ம தீபத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு 11:30 மணிக்கு நைட்டு உங்கள் 2வது ஃப்ளோரில் இருக்கிறீங்க, ஸ்டெப்ஸ் ஏறி போகிறீங்க. அப்போ மொபைல் ஃபோன் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு தீபம் இருக்குது. எங்கே அடிக்கிறோம் நம்ம வெளிச்சத்தை? பின்னாடி வரவங்க மூஞ்சி மேலே அடிக்கிறோமா நம்ம? சொல்லுப்பா, எதிரில் முதுகு பார்த்து நம்ம போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? எங்கே பாரு, உங்களுக்கு புரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஆயிருக்குது நிலமாப்பா. நம்ம நடந்து போகிற நம்ம ஸ்டேர் கேஸ் மேலே தான் நம்மளுடைய வெளிச்சத்தை நம்ம காண்பிக்கிறோம் இல்லையா? அதான் பிரைமரியாக ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான், பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான். கால்களுக்கு தீபம். அந்த காலத்தில் பாருங்கள், வயல்வெளியில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வயல்வெளிக்கெல்லாம் போகிறவங்க, வேலை செய்ய போகிறவங்கலாம் ஒரு விளக்கு ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. அந்த பிக்சர் ஒன்று எப்படியோ நம்ம மீடியா டீம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு பாருங்கள், ஒருத்தர் அங்கேயே வச்சுட்டு போயிட்டார். அப்போ நம்ம ஃபோட்டோ பிடிக்க முடிஞ்சது. இப்போது இந்த பார்த்துருக்கீங்களா? அதை
இது வந்து நம்ம எட்வின் பிரதர் சொன்னார், இது பேர் சிம்லி அப்படின்வாங்களாம். ஓகே, இந்த மாதிரி பல பேர்கள் அதுக்கு உண்டு. யாரும் நம்ம ஸ்டான்லி பிரதர் சொன்னார், இது பெட்ரோமேக்ஸ்ன்றார் அவர். நான் சொன்னேன் இது ஸ்டான்லி பெட்ரோமேக்ஸ் இல்லை அப்படின்ற நான். இல்லை, கரெக்ட், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனால் இது என்னது, இது நம்ம கையில் பிடிச்சிட்டு நம்ம போகிறோம். இது எவ்வளோ தூரம் வெளிச்சத்தை கொடுக்குது? அப்படியே இங்கேருந்து நம்ம வீடு வரைக்கும் வெளிச்சத்தை காமிக்குது. அது கால்களுக்கு தீபம். இப்போ கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம்னா எனக்கு முழு பிளானை காமிங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுறது விட்டுட்டு அடுத்த படி எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னால் போதும். பாரு, யாருக்காவது புரிஞ்சிச்சு அந்த நேரத்தில்? அப்போது முழுசாக என் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னா பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு வெளிச்சம் இருந்தால் போதும். என் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் என் கால்களுக்கு தீபமாக இருக்குது. இது எடுத்துகிட்டு முன்னாடி போகிறேன், இன்னொரு ஸ்டெப்பு தெரியுது. அங்கே காலை வைக்கிறேன், இன்னொரு ஸ்டெப்பு தெரியுது. அங்கேயும் காலை வைக்கிறேன், இன்னொரு ஸ்டெப்பு தெரியுது. என்ன பிரதர் அவ்வளோ முன்னேறிட்டீங்க? எப்படி பிரதர் அவ்வளோ முன்னேறினீங்க? நான் அவ்வளோலாம் முன்னேறல, ஒரு படியாக எடுத்துகிட்டு வந்தேன். கர்த்தர் ஒவ்வொரு படிக்கேற்ற வெளிச்சத்தை எனக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்க சொல்கிறேனே. சில பேர் இங்கே நல்ல நல்ல வேலைகளை இங்கே இருக்கிறீங்க, நல்ல நல்ல வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அப்படி நம்ம ஆரம்பிக்கல. ஓ கமான், அப்படி நம்ம ஆரம்பிக்கல. ஒரு நாள் சின்னதான ஒரு ஐடியா வந்துச்சு, அந்த கம்பெனியில் போய் வேலை செஞ்சோம். அங்கே யாரோ ஒருத்தர் சந்திச்சோம், அவங்க ஒரு இன்டர்வியூ நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே அட்டன் பண்ணோம், பெங்களூரில் வேலை இருக்குதுன்னாங்க. இங்கே வந்தோம். இப்போ சில பேர் இங்கே இருக்கிறோம் பாருங்க, இன்னும் வெளிநாடுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி வந்தோம்? ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு வந்தோமா? இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? எப்படி இப்பேற்பட்ட நல்ல நிலைக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல பிரதர். படிப்படியா, ஓ கமான், எப்படி கர்த்தர் வழி நடத்தினார்? படிப்படியாக வழி நடத்தினார். அடுத்த ஸ்டெப் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதை நான் விசுவாசத்தில் எடுத்தேன், இன்னொரு ஸ்டெப் ஓப்பன் ஆச்சு. அதை நான் விசுவாசத்தில் நான் படி எடுத்து வச்சேன், இன்னொரு படியை கர்த்தர் கொண்டு வந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, முழு படிக்கட்டே தெரியணும்னு காத்திருக்காதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னீங்களா? தெரியுமா உங்களுக்கு அது பேர் படிக்கட்டுன்ட்டு? அது இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கற்றுக்கணும். செகண்ட் சர்வீஸில் தான் அதெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் நான். ரெகுலராக வாங்க. முழு படிக்கட்டு தெரியணும்னு காத்திருக்க வேண்டாம், தெரிஞ்ச படியில் கால் எடுத்து வைங்க. ஏன்னா கர்த்தர் அப்படி தான் வழி நடத்துகிறார். அந்த வசனத்தை திரும்பி படிக்கலாமா? வாங்க, சங்கீதம் 119, 105 பாருங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ தெரிஞ்ச ஸ்டெப்பை நீங்கள் ஃபெய்த்தில் எடுத்தீங்கன்னா கர்த்தர் எல்லா விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். God leads you step by step. That's how God leads you. அப்போ இப்போ தெரிகிற படியில் நம்ம கால் எடுத்து வைக்க கற்றுக்கணும். எலியா எங்கே போகிறீங்க? ராஜாவுக்கிட்ட போய் சொல்லான்னு இருக்கிறேன். என்ன சொல்லான்னு இருக்கிறீங்க? மழையே பெய்யாது நான் சொல்கிற வரைக்கும்ட்டு. ஐயோ சார், அப்படி சொன்னீங்கன்னா அடிச்சிருவார் சார் உங்களை. அவர் எங்கே போய் எஸ்கேப் ஆக போகிறீங்க? அதை பற்றி எனக்கு தெரியல. இப்போதைக்கு இதுதான் கர்த்தர் கொடுத்தார், இதை போய் சொல்கிறேன். சொல்லிட்ட பிறகு என் கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லிட்ட பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, போய் கெரித்த ஆற்றண்டையில் ஒளிந்து கொள்ளுன்றாரு. அங்கே போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வற்றி போகிற காலம் வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, சாரி பாத்தில் உனக்கு எல்லா விதமான பாத்தம் வச்சுருக்கிறேன், அங்கே போய் நீ சாப்பிட்டு கொஞ்ச நாள் பத்திரமா இருக்க முடியும்னு சொல்லி அங்கே கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். படிப்படியாக கர்த்தர் நடத்துகிறார். பாருங்கள், பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் செகண்ட் பியூ, ஃபஸ்ட் பியூ, செகண்ட் பியூ படிக்கிற அந்த காலேஜ் டேஸில் காலேஜ் ப்ரேயருக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை அப்போ வீட்டில். ஏன்னா படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும், அப்படியெல்லாம் இருந்ததுனால ஸோ நான் காலேஜ் ப்ரேயர் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல. காலேஜ் ப்ரேயர் மீட்டிங்னா இப்போ நம்ம எப்படி லைஃப் குரூப்ஸ் நடத்துகிறோமோ அந்த மாதிரி என்னுடைய சர்ச்சில் வாரம் யார் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடக்கும். சரி, அப்படி தான் நடத்தணும் பாருங்கள். அந்த குறிப்பிட்ட வாரம் எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிச்சு போகிறதுக்கு. இப்போது எங்கள் ப்ரேயர் யார் வீட்டில்னு எனக்கு தெரியல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார் சர்ச்சில், விக்டோரியா லே அவுட்டில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் தான் இந்த கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இருக்கிறது விக்டோரியா லே அவுட் தான். விக்டோரியா லே அவுட்டில் தான் இது நடக்க போகுது அப்படின்ட்டார். ஞாயிற்றுக்கிழமை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ யாரை கான்டாக்ட் பண்ணுறது? ஏன்னா ஃபோன் எல்லாம் இல்லை. அப்போ வந்து அவ்வளோ அதிகமாக ஃபோன் வந்து பரவுனது இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சுன்னு யோசிக்காதீங்க, சரியா? ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக தான் இது. எனக்கு எங்கள் அப்பா வந்து நான் பிஎஸ்சி செகண்ட் இயரோ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஜிஎஸ்எம் இல்லை சிடிஎம்ஏ, ஒரு ரிலையன்ஸ் சிடிஎம்ஏ அந்த செட் தான் வாங்கி கொடுத்தாரு. பிரதர் அப்படின்னா என்னன்னு தெரியல பிரதர் அப்படின்னு நடிக்காதீங்க ப்ளீஸ், ஓகே? ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. சரி, இப்போ நான் இந்த காலேஜ் டேஸு நான் இப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம். இப்போ எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு டிசைட் பண்ணிட்டேன், இன்றைக்கி அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணி ஆகணும். நல்லா வர்ஷிப் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், ஒரே சந்தோஷம், சரிங்களா? சரி, நான் இப்போ எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல, எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், விக்டோரியா லேஅவுட்ன்றது ஆஸ்டின் டவுன் பக்கத்தில் இருக்குது. ஆஸ்டின் டவுன் போகணுன்னா எங்கள் வீடு ஈஜிபுராவில், அதனால் ஈஜிபுரா பஸ் ஸ்டாப் எனக்கு தெரியும். அங்கே போய் ஏதாவது பஸ் ஏறி ஆஸ்டின் டவுனில் இறங்கிட்டு அப்புறம் பார்க்கலாம்
அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். பாருங்க, ஒரு பஸ் அங்கே ஈஜிபுரா அந்த அந்த ரூட்டில் போகிற பஸ் தான் அது. பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு இன்ஜின் ஆனில் இருக்குது, கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த இடத்துல என்னவோ எனக்குன்னு காத்திருக்கிற மாதிரியே இருக்குது. நான் பார்த்தேன், இது கண்டிப்பாக ஆஸ்டின் டவுன் போதுன்னு டக்கு டக்குன்னு பஸ்ஸில் ஏறின பாருங்க. பஸ்ஸில் ஏறி ஒரே ஒரு சீட்டு தான் காலியாக இருக்குது. போய் அந்த சீட்டில் உட்காடுறேன். என் பக்கத்தில் யார் உட்காந்துருக்குறதுனா வாசங்கல். வாசங்கல் யார்? அவர் தான் எங்கள் சர்ச்சுடைய எல்டர்ஸ்லேயே எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ணாத ஒரு எல்டர். அவர் பக்கத்தில் உட்காந்துருக்குற. அங்கிள் பிரைஸ் லார்ட் அங்கிள்ன்றேன். அவர் என்ன பார்த்து, பிரைஸ் லார்ட் தம்பி. அங்கிள் எங்கே போகிறீங்க அங்கிள்ன்றேன். காட்டேஜ் ப்ரேயர் தான் போயின்னுக்கிறேன்ப்பா. அங்கிள் நானும் வரேன் அங்கிள் உங்கள் கூட அப்படின்ட்டேன். சரி அப்படியே போனோம், ஆஸ்டின் டவுனில் இறங்கணும். இறங்கி போய் அந்த வீட்டில் போய் ஜப கூட்டத்துக்கு உட்காரோம் பாருங்க. வாசங்கல் தான் பிரசங்கம் அன்னைக்கு. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு வரும்போது ஏன் இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சின்னு இருந்தேன். அப்புறம் தான் தெரிய வருது, அந்த தம்பிக்காக தான் நான் தாமதம் வந்தேன், கர்த்தர் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காகவே நான் தாமதமாக்கினார் அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சரியம் பாருங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், ஈஜிப்ரா பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், ஆஸ்டின் டவுனில் போய் இறங்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற வார்த்தையை கீழ்ப்படிங்க, அடுத்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வருவார். நான் சொல்கிறேன், உங்களுக்காக பஸ்ஸுங்க காத்திருக்கோம், உங்களுக்காக நல்ல நபர்கள் காத்திருப்பாங்க. நீங்க கொண்டு போய் கர்த்தர் உங்களை எந்த இடத்துல சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அதுக்கான ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. கர்த்தர் காகங்களை எலியாக்காக காக்க வைத்திருந்தார்னா உங்களுக்காக நிறைய நன்மைகளை காத்திருக்க செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எனக்காக ஒரு பஸ்ஸும் ரெடியா இருந்துச்சு, எனக்காக வாசங்கலும் ரெடியா இருந்தார். அவருக்கே தெரியல அவர் இன்னத்துக்கு இவ்வளோ டிலே ஆயிடுதுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரியும், என் கர்த்தர் எப்படி தெரியுமா, அவர் மேல வாஞ்சையார்ந்து ஒரு படி எடுத்து வச்சோன்னா கைவிடாத தேவனா இருக்கிறார், காப்பாத்துகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு? பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லு, ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கவலைப்படாதீங்க, என்ன செய்ய கர்த்தர் இப்போ சொன்னாலும் அதை செய்யுங்க, மிச்சத்தை அவர் பார்த்துக்கிறாரு. இவ்வளோ நாள் கவலைப்பட்டு பிளான் போட்டு பயங்கரமாக அப்படியே சிந்திச்சு யோகிச்சு அப்படியே வந்து சேர்ந்தோமா? இங்கே பிளான் பண்ணோன்றது உண்மை, ஜெபிச்சோன்றது உண்மை, விசுவாசிச்சோன்றது உண்மை. ஆனால் பல இடங்களில் பாருங்க விசுவாசத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சோம், அதுதான் உண்மை இல்லையா? துணிச்சலா கர்த்தர் பார்த்துக்கார் வாங்கன்னு தீர்மானம் எடுத்தோம். கர்த்தர் இப்பேற்பட்ட நன்மையான வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ரெண்டாவது சத்தியம் எழுதிக்கிட்டீங்களா? வாட் இஸ் ட்ரூத் நம்பர் 2? God guides you one step at a time. படிப்படியாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். இப்போ படிப்படியாக கர்த்தர் என்ன வழி நடத்துறாருன்னா, அப்போ என் வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை? வெறும் பிளான் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை, வெறும் சொந்த ஞானத்தில் நடத்தப்படுகிற வாழ்க்கை இல்லை. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லி தான் நான் செய்யணும்னா, அப்போ என் வாழ்க்கையை என்ன வித வாழ்க்கையாக மாறுது தெரியுமா? வாழ்க்கையாக மாறுதுன்னா இது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுது. பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியும்னா நான் கர்த்தர் மேலே சார்ந்திருக்கிறது காரணமே இல்லை. நான் ஏன் என் வாழ்க்கையை போய் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன்? முழு பிளானை கர்த்தர் சொல்லக்கூடாதா பிரதர்? சில பேர், பிரதர் முழு பிளானை சொல்லிட்டா நல்லா இருக்கும் பிரதர். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க, முழு பிளானை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா முதலாவது நம்ம பயந்துருவோம். ஏன் தெரியுமா? ஐயோ நான் ஒரு யோசேப்பு, இந்த கலர் கோட்டை எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு போட்டுன்னு இருக்கிறேன், நீங்கள் என்னடானா எகிப்தில் சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்காந்து உலகத்துக்கே சோறு போடுன்றீங்க, ஆவாது அப்படின்னு யோசேப்பு சொல்லியிருப்பார். அந்த இடத்துல கர்த்தர் நல்லவேளை யோசேப்புக்கு அதெல்லாம் காமிக்கல பாருங்க. ஜென்ரலாக சும்மா ஒரு அடையாள ரீதியாக கர்த்தர் நட்சத்திரங்களை காண்பிச்சு, அறுவடையை காமிச்சு, மெதுவடையை காமிச்சு, மெதுவடையை காமிக்கல, இப்படியெல்லாம் காமிச்சு கர்த்தர் கொண்டு போகிற. பெருசாக ஒன்றும் டீட்டெயில் கொடுக்கல. யோசேப்பு என்ன வாண்டவே வேண்டாம், ஆளை விடுங்கன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? அது மட்டும் இல்லை, யோசேப்பு உன்னை தூக்கி குழியில் போடுவார்கள், வாண்டவே வேண்டாம். அது மட்டும் இல்லை, யோசேப்பு உண்மையில் கற்பழிப்பு கேஸ் உண்மையில் போடப்படும். ஆண்டவரே கேட்டேனா, நான் என்னை விட்டுருங்க, கலர் கோட்டை போட்டு எங்கள் அப்பா கூடவே இருந்துடுறேன், எங்கள் அப்பாவுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு செல்லப்பிள்ளையாகவே இருக்கிறேன். ஏன் கர்த்தர் யோசேப்புக்கு அத்தனை டீட்டெயிலும் கொடுக்கல? ஏன்னா அத்தனை டீட்டெயிலும் கொடுத்தா யோசேப்பே சொல்லியிருப்பாரு, வேண்டவே வேணாண்டவரே, நல்ல வேலை சொன்னீங்க இதெல்லாம் இப்போவே. ஆனால் கர்த்தர் தெரியும் பாருங்க, அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது இல்லை. நான் ஒன்றொன்னா சொல்கிறேன், ஒன்றொன்னா உன்னை வழி நடத்திட்டு போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, என் அறிவு கெட்டினதாக இருந்துச்சுன்னா நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க மாட்டேன், என் சுயத்தில் நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். ஆனால் ஒவ்வொரு படியும் கர்த்தர் தான் வழி நடத்தணும்னா என் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். ஏதுங்க பார்க்கலாம், God's guidance is tied to a life of surrender. தேவனின் வழிகாட்டுதல் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் வழி நடத்தப்படுவாங்க. அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் தான் வழி நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், பின்பற்றவும் முடியும். இங்கே ஒரு சில பேர் இருக்கிறோம் பாருங்க, பிரதர் கர்த்தர் வழி நடத்தினா நல்லா இருக்கும். என்னுடைய கேள்வி இதுதான், முதல் கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? இஃப் யூ வில் சரண்டர் யுவர் லைஃப் யூ வில் ரிசீவ் த கைடன்ஸ் ஆஃப் காட். அர்ப்பணிக்காமலே கர்த்தர் வழி நடத்த மாட்டேங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் காரில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஆனால் அவர் பேச்சை கேட்குறதே இல்லை. நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கணும்னு வச்சுங்களேன். ட்ரெயினர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு,
நானும் கார் ஓட்ட கற்றுக்கும் போது அவருடைய பேச்சை நான் கேட்கணுமா இருந்துச்சு, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யணுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்கை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இப்போ அவர் சொல்கிறத செய்கிறதே இல்லைன்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவர் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கவே மாட்டேங்கிறான், கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. பைதவேலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? கார் ஓட்ட போனீங்கன்னா அவருக்கு டீ வாங்கி கொடுக்கணும், அவருக்கு ஒரு குருதட்சணை தரணும், அதெல்லாம் இருக்குது சரியா? அதெல்லாம் ஃபீஸ் ஒரு பக்கம் கட்டுறோம், இதன் பக்கம் இதெல்லாம் இருக்குது சரியா? 10 நாள்னா 10 விதமான டீ கடையில் நிப்பாட்டி டீங்க வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லி சரியா? அப்படி நல்லா இருக்கும் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், செல்சி பிறந்த போது தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். நான் அப்போ தான் காரே வாங்க முடிஞ்சது, இல்லைனா எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு என்னுடைய பாஸ்டர், இப்போ தான் கிடச்சிது. ஆனால் அந்த ட்ரெயினர் அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேன் பாருங்க. சில டைம் ரொம்ப ஹார்டாக இருப்பார், ரொம்ப ஃபேமாக இருப்பார். டக்குன்னு ஒரு தடவை அப்படியே என் தொடமையில் இப்படி ஒரு தட்டினா இருப்பாருங்க. தட்டிச்சுனா நீ கரெக்டாக ஓட்டினா தானே உங்கள் அப்பா உன்னை பார்த்து பெருமைப்படுவார் அப்படின்னாரு. நான் நினச்சின்னுக்கிறேன், நானே 2 பசங்களுக்கு அப்பா, இவரு தெரில, இவர் என்ன சின்ன பையன் நினச்சிருக்கேன். ஆனால் நான் சொல்லிக்கல, எதுவும் சொல்லிக்கல, நான் அப்படியே விட்டேன். நீ என்ன இப்படி சொல்கிறத செய் அப்படின்னாரு. இப்போ நான் என்னவோ ட்ரை பண்ணேன் முழுசான்னு வச்சுங்களேன். இப்போ நல்ல வேலை கார் ஓட்டுறேன், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நான் அர்ப்பணிக்காமல் அவர் என்னை வழி நடத்த மாட்டேங்கிறார் சொன்னேன். நல்லா இருக்குமா அது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு அர்ப்பணிக்கலைன்னா அவருடைய வழி நடத்துதல் எனக்கு கிடைக்காது. வேறு நல்லா கவனிங்க, சபைக்கு ரெகுலராக வாங்க, வேதத்தை ரெகுலராக படிக்கிறவங்களா இருங்க, பிரசங்கத்தை நிறையா கேட்குறவங்களா இருங்க, நல்லா ஜெபிக்கிறவங்களா இருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்படும்படி நான் வாழணும். ஆண்டவரே எந்த விஷயம் எடுத்து செஞ்சாலும் உங்கள் நாம மகிமைப்படணும், உங்களை நான் பிரியப்படுத்தணும். என் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அது எனக்காக இருக்கக்கூடாது, உங்களுக்காக இருக்கணும். என் திருமணமா உங்கள் நாம மகிமைப்படணும், நான் பிள்ளைகள் வளர்க்குற விஷயம் உங்களை மகிமைப்படுத்தணும், என் பிஸ்னஸ் நான் நடத்துகிற விதம் உங்களை மகிமைப்படுத்தணும், என் வாழ்க்கையே உங்களுக்காக ஆண்டவரே அப்படின்னு வாழ்ந்து பாருங்க. வழி நடத்துதல் உங்களை தேடி வரும். நீங்கள் சொல்ல முடியாது, சொல்கிற மாதிரி இருக்காது பாருங்க. ஆண்டவர் என்கிட்ட என்ன வழி அப்படிலாம் சொல்லவே மாட்டீங்க. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வழி நடத்துதலுக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, ரோமர் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Romans chapter 12, we'll read both the verses, first and second. பாருங்க இந்த வசனத்தை படிக்கிறேன், ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரியும் பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பு கொடுக்க வேண்டும்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. சரண்டர், சப்மிஷன், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்க வாழ்க்கையே ஒரு ஆராதனையா இருக்கணும்ன்றார் அப்போஸ்தலர் பவுல். அருமையான ஒரு வார்த்தை. அடுத்த வசனத்தை பாருங்க, இதுல நம்மளுக்கு ஒரு ரகசியம் இருக்குது பாருங்க. இப்படி நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நீங்க பகுத்தறியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அர்ப்பணிப்பு தான் முதல் ஸ்டெப். கர்த்தருக்கு அர்ப்பணிச்சா அவருடைய சித்தத்தை நீங்க கண்டறிய முடியும். பிரதர் என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன வழி நடத்தணும் பிரதர் அப்படின்னு சொல்றோம், கை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க, எது செஞ்சாலும் அவருக்கு அர்ப்பணிங்க, அவர் உங்களை வழி நடத்துவார், சூப்பரா வழி நடத்துவார், ஆச்சரியப்படுற மாதிரி உங்களை வழி நடத்துவார்னு சொல்றேன் நான். அதுதான் 3வது சத்தியம். God's guidance is tied to a life of surrender. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை யாருக்கு உண்டோ அவங்கள கர்த்தர் வழி நடத்த முடியும். இப்போ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைனா அடுத்தது ஒன்று இருக்குது பாருங்க. வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், ஆனால் தினந்தோறும் ஒன்று செய்யணுமா இருக்குது. அது என்னது? வாங்க எல்லாருமே நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தையும் நம்ம படிக்க போறோம். Proverbs chapter 3 verses 5 and 6. பாருங்க, Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், அதுதான் அர்ப்பணிப்பு இல்லையா? அர்ப்பணிப்பு முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து, கர்த்தரை நம்புறதா இருந்தா என்ன பண்ணுவோம்? 6வது வசனத்தை தான் நம்ம செய்ய போறோம் பாருங்க. உன் வழிகளில் எல்லாம், in all your ways, என்னென்ன தீர்மானம் எடுக்கிறியோ, என்னென்ன செய்யறியோ அது எல்லாத்திலையும் கர்த்தர், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் நெஞ்ச பாக்குதல் சில நேரத்தில் நம்ம கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்ம மெய்ப்பர், அவர் நம்மளுக்கு உயிரை கொடுத்துருக்கிறார், நினைச்சு பார்க்கணுன்றார். நினைச்சு பார்த்து அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எத்தனை பேர் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கமான், என்ன ரகசியம்? seek him every step of the way. எழுதிங்க, 4வது சத்தியம் அதுதான். guidance is given when you seek God every step of the way. seek God at every step. ஒவ்வொரு கட்டத்திலும் தேவனை தேடுங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரே அடுத்தது என் வாழ்க்கையில் இது வருது, என்ன ஆண்டவரே செய்யறது சொல்லி கொடுங்கப்பா. ஆண்டவரே அடுத்ததா இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க. திருமணத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ சொல்லுங்க ஆண்டவரே திருமணத்துக்காக நான் ஆயத்தப்படணும், என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே.
திருமணத்துடைய நாள் குறிக்கப்படுது. அப்போ சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க. எப்பேற்பட்ட சத்திரத்தை நான் புக் பண்ணோம், எந்த இடத்துல என் ட்ரெஸ்ஸுன்னு ஆர்டர் கொடுத்தா கரெக்டாக எனக்கு தைச்சு தருவாங்க, நேரத்துக்கு எனக்கு கொடுப்பாங்க, எப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும் கல்யாண விஷயங்களை பேசும்போது. பாருங்க, இதெல்லாம் அருமையான விஷயங்கள். கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம வழி நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறவங்களுக்கு தான் இது கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேடினா அவர் வழி நடத்துவார். எழுதிக்கிட்டீங்களா? 4வது சத்தியத்தை, கர்த்தருடைய வழி நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தரை தேடி கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யறது, என்னை வழி நடத்துங்கப்பா. அவங்க வழி நடத்துதல் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் கால் த மன்னா பிரின்சிபிள். மன்னா பிரின்சிபிள். எப்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு மன்னாவை கொடுத்தாரோ பரலோகத்திலேருந்து அப்பத்தை, அப்படி தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுக்கு அப்பத்தை கொடுத்து வழி நடத்துகிறார். மன்னா அப்படின்னா இது என்னன்னு அர்த்தம்? மன்ஹூ, ஹீப்ரூல மன்ஹூ அப்படின்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் திஸ்? அவங்களுக்கு தெரியல அது என்னான்ட்டு. ஏன்னா கடையில் கேட்சிச்சுன்னா அதிலே போட்டுருக்குறாங்க இது என்னான்ட்டு. இது பரலோகத்துலேருந்து வந்துச்சு பாருங்க, இது என்னான்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு இது என்ன அப்படின்னாங்க, இது என்ன, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் இட், வாட் இஸ் இட். எல்லாரும் பாருங்க, எவ்ரி டே வேக் அப் அண்ட் ஆஸ்க் காட், வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் மீ டு டு, வாட் இஸ் இட் that you want me to give, what is it. எல்லாரும் சொல்லுங்க, என்னதுன்னு கேளுங்க பார்க்கலாம். என்னதுன்னு கேளுங்க. ஆண்டவரே என்னதை நான் செய்யறது, யார்கிட்ட பேசணும், எதை நான் செய்யணும், எதில் நான் ஈடுபடணும். டீச் மீ லார்ட், டீச் மீ, வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் டுடே, வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் டுடே. ஸோ எவ்ரி டே த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் woke up and they asked this question, what is it, what is it you want me to do. நான் என்ன செய்யணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையை. ஒவ்வொரு நாளும் உங்கள் மேலே நான் சாய்ந்து கொள்ளுகிறேன், சார்ந்து கொள்ளுகிறேன். அதுதான் வெற்றியின் ரகசியம். எவ்வளோ பேர் வெற்றியின் ரகசியம் என்னன்னு சொல்கிறாங்க கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா ஜெயிச்சவங்களை போய் கேட்பாங்களே, எப்படி இது நடந்துச்சுன்னா, காலையில் டெய்லி காலையில் 6 மணிக்கு 8 முட்டை நான் உடச்சு குடிச்சேன் நான் அப்படின்றார் ஒருத்தர். இன்னொருத்தர் நான் இவ்வளோ தூரம் கிலோமீட்டர் ஓடுவேன் நான் டெய்லி. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நான் இந்த புக்கை படிப்பேன் அப்படின்றாங்க. நிறைய விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க கவனிச்சிருக்கிறீங்களா? சில இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கிறார் பாருங்க. அது ஒன்று செஞ்சால் வேற என்னென்ன செய்யணும்னு அவரே சொல்லி கொடுப்பார். எவ்வளோ முட்டை காலையில் எழுந்து குடிக்கணும்னு அவரே சொல்வார், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்வார், எந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்வார். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையாகவே பார்க்கலாமா அது என்ன ரகசியம்னு சொல்லி பாருங்க. 2 நாளாகமம் 26:5, 2 Chronicles chapter 26 and verse number 5. வெற்றிக்கான ரகசியத்தை கர்த்தர் இங்கே நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையின் வசனம்னு சொல்லுவேன். அநேக முறை கர்த்தர் இது என் மேலே பேசின ஒரு வசனம்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த வசனம் எனக்கு அப்படியே மனப்பாடமாக இருக்குது பாருங்க. இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் படிக்கணும் கவனிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே இந்த ராஜா, இந்த அரசன் தேவனை தேட மனதாயிருந்தான். முதலாவது அவர் தேட மனதா இருக்கணும். அடுத்தது பாருங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். As long as he sought the Lord made him to prosper. எல்லாரும் சொல்லுங்க, அவரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். As long as he sought the Lord made him to prosper. உங்க வாழ்க்கையில வெற்றி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தரை தேட ஆரம்பிங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது, நான் இதை எப்படி டீல் பண்ணுறது, இதை எப்படி கட்டி முடிக்கிறது, இந்த விஷயத்தை எப்படி நான் செஞ்சு முடிக்கிறது. 4வது ரகசியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழி நடத்துதல் பற்றின 4வது ரகசியம், கர்த்தரை ஒவ்வொரு கட்டத்திலும் தேடுங்கள். கைடன்ஸ் இஸ் given when you seek God every step of the way. ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அப்படி தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஜிபிஎஸ்ல அதில் நம்ம லொக்கேஷனை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த அம்மா வழி நடத்துது நம்மளை. The next 800 meters, take the right, take the U-turn, take the left. There is high traffic. வருதா இல்லையா? இப்போ அதே குரலில் நான் சொல்ல முடியாது, அந்த மாடுலேஷனில் தான் சொல்ல முடியும். இந்த அம்மா அப்படியே சொல்ல வராங்க பாருங்க, ஒன்றுனா சொல்கிறாங்க. ஆனால் இதை கவனிச்சிருக்கிறீங்களா? 10 கிலோமீட்டர் தூரம் லெஃப்ட் ரைட் இல்லாத பாதையில் ஊருக்கெல்லாம் போகும்போது கவனிச்சிங்கன்னா, ஒசூர் ரோடு எடுத்தோன்னா வெள்ளூர் போகணுன்னு வச்சுங்களேன், பல கிலோமீட்டர் தூரம் அப்படியே ஒரே ரோடு தான், லெஃப்ட் ரைட் எல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? இந்த ரோட்டில் இருக்கவங்க நேராக போயிட்டே இருக்கணும் பாருங்க. இந்த அம்மா பேசுறதே இல்லை, கவனிச்சுக்கிறீங்களா? அதை 10-12 கிலோமீட்டர் ஒன்றும் பேச மாட்டாது இந்த அம்மா இல்லையா? அத்திப்பள்ளி தாண்டி நம்ம போகிறோம் வேகமாக, என்ன பேச மாட்டேங்கிறாங்களே, நம்ம இன்னும் பேச மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனை ஆச்சா, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த 10-12 கிலோமீட்டருக்கு லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, மௌனமாக இருக்குது. சில நேரத்தில் இப்படி ஆகும் பாருங்க கர்த்தருடைய வழி நடத்துதல். ஆண்டவரே மௌனமாகறீங்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க பாரு. இந்த அம்மா கூட ஒன்றும் பேசுறதே இல்லை, வெரி குட், நல்லா ஓட்டுறீங்க வண்டி. எதை சொல்லுதா அந்த அம்மா?
நல்லா அருமையாக விட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க காலையில்? எதாவது கேட்குதா அந்த அம்மா? ஒன்றும் கேட்கறதில்ல. நேராக போய் நம்ம அந்த அம்மா பார்த்து ஏதாவது பேசுங்கம்மான்னு கேட்டால் பேசுன்றீங்க. இந்த டேர்ன் வரும்போது அந்த வார்த்தை வரும், அந்த டைரக்ஷன் மாறும்போது அந்த வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். இந்த 5வது ஸ்டெப் நீங்கள் எழுதிக்கலன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பாருங்கள், எழுதிக்கங்க. There are seasons of silence on the way. போகும் வழியில் மௌனமான காலங்கள் உண்டு. எஸ், மௌனமான காலங்கள் உள்ளன. There are times where you feel like God is not talking to you. கர்த்தர் ஒன்றுத்தையும் பேச மாட்டேங்கிறாரு, ஒன்றும் வழி நடத்த மாட்டேங்கிறாரு. நான் என்ன செய்யறது? நான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறேன்னா? போட்டு உடைக்காதீங்க ஜிபிஎஸ் சிஸ்டம்ன்றேன் நான். போட்டு அந்த அந்த ஃபோனை கீழே போடாதீங்க. என்ன பேச மாட்டேங்குது இந்த, என்ன பேசுங்க ஆண்டி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த நேரம் வரும்போது வார்த்தை வரும். எல்லாம் சொல்லுங்க, நேரம் வரும்போது வார்த்தை வரும். மௌனமான காலங்களை கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். There will be periods of silence, seasons of silence on the way. யோசேப்பு கர்த்தர் கனவுகளை கொடுத்தார். 2 கனவுகளை கொடுத்தார். ஒன்று அறுவடை பற்றின கனவு, இன்னொன்று நட்சத்திரங்களை பற்றின ஒரு கனவு. இந்த 2 கனவும் தான் வாலிபனாக இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போதே வந்துருச்சு கனவு இது. இப்போ அடுத்தது குழியில் தூக்கி போட்டாங்க. அப்போ ஒரு கனவு குத்துந்தா நல்லா இருக்குமா இல்லையா? அப்போ ஒரு கனவு வரமாட்டேங்குது. இப்போ அங்கேருந்து தூக்கி அடிமைத்தனத்தில் விற்கிறாங்க. அடிமையாக இருக்கும்போது கனவு வந்துச்சா? கனவு வரல. அப்புறம் பாருங்க, அவன் மேலே ஒரு கற்பழிப்பு கேஸை போட்டு அவரை ஜெயிலில் போடுறாங்க. அப்போ ஒரு கனவு வந்துச்சா? வரமாட்டேங்குது. சுற்றியில் இருக்கிறவனுக்கெல்லாம் கனவு வருது. இவர் யோசிக்கிறார், ஏன்பா ஆண்டவரே எனக்கு ஒரு கனவு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அழுததான் நம்ம பார்த்ததே இல்லை. God, it seems like God is silent in the life of Joseph. நல்லா இருக்கிற டைம் கனவா வருது. ஒரு அறுவடையின் கனவாகலாம், நட்சத்திரத்தின் கனவு, அப்படியே பிரம்மாண்டமான கனவு. குழியில் போடும்போது கனவு வரல, சிறைச்சாலை போடும்போது கனவு வரல. சில டைம் கர்த்தர் மௌனமாக இருக்கிற மாதிரி தோணும். எத்தனை பேர் இந்த மாதிரி காலங்களை கடந்து வந்திருக்கிறீங்க? It seems like God is silent, brother. But you see, it's okay. It's normal for you to feel like God is silent in your life. It's normal, it's okay. கர்த்தர் கடைசியா என்ன சொன்னாரோ அதை மட்டும் பிடிச்சிங்கன்ற. நான் ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறீங்க, ஜிபிஎஸ் அம்மா பேச மாட்டேங்குது, அந்த அக்கா பேச மாட்டேங்கிறாங்க. நீ நல்லா தான் ஓட்டின்னு இருக்கிற, சூப்பராக ஓட்டுறீங்க, உங்கள் பேர் என்ன, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அந்த அம்மா. சைலண்ட்டாக இருக்கிறாங்க, கவலைப்பட தேவையில்ல. கடைசியாக ரைட் எடுக்கும்போது நான் ரைட் எடுத்தேனா? கடைசியாக லெஃப்ட் எடுன்னு சொன்னபோது லெஃப்ட் எடுத்தேனா? அதான் கேள்வி. கடைசியாக எனக்கு வந்த டைரக்ஷனை நான் பின்பற்றினா? Whenever you feel like God is quiet in your life, the only question you need to ask is this: have I obeyed the last word that I received? கடைசியாக கர்த்தர் என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசும்போது அதை நான் கீழ்ப்படிந்தனா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனால மௌனமாக இருக்கிற காலங்களை நீங்கள் கடந்து வரணுமா இருக்கும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் பாருங்க, என்னுடைய பாவங்கள் நிமித்தம் கர்த்தருடைய குரல் எனக்கு கேட்காம போயிருச்சோ? ஆனால் வேதத்தை பாருங்க, ஆதாம் பாவம் பண்ணிட்ட பிறகுதான் கர்த்தர் பேசின குரல் அவனுக்கு முதல் தடவை கேட்டதாக முதல் தடவை நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியும் கர்த்தர் பேசினாரு, பல தடவை அவர் கேட்டிருப்பாரு குரலை. ஆனால் நமக்கு குறிப்பிடப்படும் போது நமக்கு எப்படி இருக்குது வேதத்தில்? இவர் பாவம் பண்ணிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது தான் கர்த்தர் நடந்து வர்ற சத்தம் இவர் கேட்டுச்சுன்னு போட்டிருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடியும் கேட்டுச்சு. ஆனால் கர்த்தர் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. பாவம் பண்ணி ஒழிஞ்சிட்டு இருக்கும் போதும் கர்த்தருடைய குரல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கேட்டது. இதுல இருந்து ஒன்று கற்றுக்கலாமா? கர்த்தர் நம்மளுடைய கடந்த கால பாவங்கள், குற்றங்கள், தவறுகளை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு நம்மளை கடிந்து கொண்டு நம்மக்கிட்ட பேச்ச நிப்பாற்ற தேவன் இல்லை. ஜிபிஎஸ் மாதிரி தான் பாருங்க. ஜிபிஎஸ் ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க, ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது இந்த நெக்ஸ்ட் 500 meters டேக் த ஃபர்ஸ்ட் ரைட். நீங்கள் எதாவது பேசின்னு இருக்கிறீங்க, இந்த ஹோட்டலில் செம்மையாகனா சாப்பாடு, இதில் பரோட்டாக்குது பாரு, அது நூல் பரோட்டா பயங்கரமாக இருக்கும், பேசின்னு போகிறீங்க. ஆண்கள் வந்து சாப்பிட்றத பற்றி பேசுவோம், நிறையா கேட்ஜெட்ஸ் பற்றி பேசுவோம். சாப்பிட்றது, இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், லாஸ்ட் டைம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு, அங்கே ஆட்டுக்கால் பாயா நல்லாயிருக்கும், அப்படியே பேசின அப்படியே போகிறோம். இப்போ பெண்கள் வந்து ஷாப்பிங் சென்டர் பற்றி பேசுகிறீங்க, அது நான் எனக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குதான்றாங்க அன்றைக்கி. இங்கே ஒரு ஸ்டூடியோ தானே, எல்லாத்துலேயும் ஸ்டூடியோ தான் அது. இங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குதா, இங்கே வரணும், அங்கே சேம் தானே மான்றேன் நான் என் ஒய்ஃப் கிட்ட. இல்லை இங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குது, இந்த ஸ்டூடியோ, இங்கே ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கன்றாங்க என் ஒய்ஃப். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு FPP வந்திருக்குது, ஆமாம்மா அங்கேயும் அதே தான் வந்திருக்குது. இப்படி எல்லாத்துலேயும் ஒரே இது நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஏதோ பேசின்னு போகிறோம், மிஸ் பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன். டேக் த நெக்ஸ்ட் ரைட் இன் த நெக்ஸ்ட் 400 meters. மிஸ் பண்ணுறோம், சாப்பாடை பற்றி பேசுகிறோம், ஷாப்பிங் பற்றி. டேக் த நெக்ஸ்ட் ரைட் இன் 100 meters. டேக் த நெக்ஸ்ட் ரைட் நவ். அதையும் மிஸ் பண்ணிட்டு முன்னாடி போகிறோம். என்ன பண்ணுது ஜிபிஎஸ் இப்போ? Why did you not listen to me, you rascal? அப்படி சொல்லிட்டா அது. Why you? I will switch off now.
இப்போ ஜிபிஎஸ் என்ன பண்ணுது சொல்லுங்க பார்க்கலாம்? ரீரவுட்டிங். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை கத்துங்க பார்க்கலாம். ரீரவுட்டிங். திரும்ப ஒரு புது ரூட்டை கண்டுபிடிக்குது. டேக் த நெக்ஸ்ட் யூ டர்ன் இன் த நெக்ஸ்ட் 100 meters. அது எடுத்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போயிடலாம். அதையும் மிஸ் பண்றீங்க, அந்த யூ டர்ன் மிஸ் பண்ணிடுறீங்க, இன்னும் முன்னாடி போறீங்க. டேக் த நெக்ஸ்ட் யூ டர்ன் இன் another 500 meters. விட மாட்டேங்குது அந்த அம்மா இல்லையா? எப்படி இருந்தாலும் உனக்கு சரியான வழியை நான் காட்டும்படி நான் தீர்மானம் எடுத்துட்டேன். அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு மனுஷனே அப்பேற்பட்ட ப்ரோக்ராமை ஏற்படுத்தி பண்ண முடியும்னா, நம்மை அழைத்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த கர்த்தர் நம்ம தவறுகள் செய்து இல்லை அவருடைய வார்த்தையை கோட்டை விட்டாலும் நம்மை விட்டு போற தேவன் இல்லை. பாரு, நல்லாவே கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவருடைய குரல் அவைலபிளா இருக்குது. ஆமென். ஆண்டவரே, நீங்க சொன்ன லெஃப்ட் நான் எடுக்கல, ஆண்டு நம்மளை போட்டு பலாரம் மூஞ்சில் ஒரு அடி அடிக்கிறது இல்லை. ஏன்டா அப்படி பண்ண ராஸ்கேல், நீ எல்லாம் முன்னேறுவியா? அப்படி இல்லை. அந்த நேரத்தில் என்ன நீ தேடினாலும் உனக்கு ஒரு நன்மையை நான் கொண்டு வர முடியும். நல்லா கவனிங்க. நேற்று என்ன நடந்துச்சு, போன வருஷம் என்ன தவறு செஞ்சீங்க, இதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தரை தேடுங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள்னு சொல்லுங்களா? எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, இந்த நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறோம். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். கர்த்தர் சொல்றதே இல்லை, எஸ்டர்டே வாஸ் யுவர் டே அண்ட் யூ ஃபெயில்ட். ஐ ஆம் சாரி ஃபார் டுடே. டுடே இஸ் யுவர் டெத்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். எப்பேற்பட்ட பாவம் செஞ்சு எப்பேற்பட்ட வகையில் நம்ம தவறி போயிருந்தாலும் இந்த நாள் கர்த்தர் என்னோட இருக்கிறார். இன்னைக்கு பேசினாலும் என் கர்த்தர் என்கிட்ட பேசுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, என் கர்த்தர் நல்லவர். ஓ, அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. அவருடைய ரத்தம் என் குற்றத்தோட பெருசு, அவருடைய கிருபை என் தவறுகளோட பெருசு, அவருடைய இரக்கம் என்னுடைய எல்லா மோசமான எண்ணங்கள் செயல்களை விட பெருசு. என் கர்த்தர் என் கெட்ட குணத்தோட நல்லவர் நீங்க நம்புறது உண்மையா இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வழியை உண்டாக்கி தர முடியும். ஹல்லேலூயா. ரீரவுட்டிங். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரீரவுட்டிங் நடக்கும்னு சொல்கிறேன் நான். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால தான் இந்த விஷயத்தை நீங்கள் எழுதிக்கணும். கர்த்தருடைய வழி நடத்துதல் நீங்கள் பின்பற்றும் போது ஞாபகம் வச்சுக்கணும், God is not concerned about your past mistakes. உங்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து கர்த்தர் கவலைப்படாத ஒரு கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் எல்லாரும் இந்த நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம். See, the GPS is concerned only about the present. இப்போ எங்கே இருக்கிறீங்க, எப்படி நான் கொண்டு போகிறது உங்களை வீட்டுக்கு அப்படின்றதான் விஷயம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை நான் லெஃப்ட் எடுக்க சொன்னேன், நீ எடுக்கவே இல்லை. இப்போ ஏன் என்கிட்ட பேசுகிற? கேட்குதா ஜிபிஎஸ்? இப்போ மட்டும் இப்படி வந்து எப்படி போகிறதுன்னு என்கிட்ட வந்து கேட்குற. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லெஃப்ட் எடுக்க சொன்னேன், நீ என் பேச்சை கேட்கல. அது கோச்சுக்கிறதே இல்லை. அதுக்கு அந்த உரிமையே இல்லை. மனைவிக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது கோச்சுக்குது நம்ம மேலே. ஜிபிஎஸ் கோச்சுக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ரீரவுட் பண்ணி நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி யாக்கோபு பாருங்க, அப்பாவுக்கிட்ட போய் சொல்லி அப்பாவை ஏமாற்றி, அவங்க அண்ணனை பற்றி போய் சொல்லி அவங்க அண்ணனையும் ஏமாற்றி, நல்லா கவனிங்க, அப்பாவை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை திருடிவிட்டு நடுத்தெருவில் வந்து படுத்து கிடக்கிறாரு பாருங்க. நடுத்தெருவில் யாரும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கல. வர தெருவிலேயே ஒரு கல்லை உருட்டி போட்டு அதுதான் என் தலை என்னன்னு சொல்லி தலைகண மேலே இப்படி தலையை வச்சு படுத்து தூக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் வர்றாரு கனவுல. கர்த்தர் என்ன கிருபையான தேவன் பாருங்க. அப்பேற்பட்ட நிலைமையில நம்ம தூக்கத்தை கொடுத்துருக்க மாட்டோம். இவர் தூக்கத்தையும் கொடுத்து கனவையும் கொடுக்குறாரு. இந்த இடத்துல கனவுல கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் வந்து சொல்றாரு, யாக்கோபே, நான் தான் உன்னுடைய தகப்பனுடைய தேவனா இருக்கிறேன், உன்னை நான் பெரிய ஜாதியா இருக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி கொடுக்குறேன். நம்ம வேற மாதிரி பேசியிருப்போம், நீ பட்டிருக்கிற இந்த பூமி இதுதான் உன் சமாதி அப்படி சொல்லி இருந்திருக்கணும். நம்ம இவ்வளோ பேர்பட்ட பையன் வேண்டாம் உயிரோட இருக்கிறான்னு கேட்டு இருந்திருக்கணும் நம்ம. அவர் சொல்றாரு பாருங்க, இவ்வளோ நாள் என் பேச்சை கேட்காம கண்டபடி போயிட்டேன், ஆனா இப்போ நீ என்ன தேடுறதா இருந்தா, ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த கல்லை புரட்டி போட்டு தான் தலையை சாய்ந்து படுத்தாருன்றது ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, ஆபிரகாம் கட்டின பலிபீடங்களுடைய கல்லாம் பாருங்க. அது ஆபிரகாம் கட்டின பலிபீடங்கள். ஆபிரகாம் நிறைய பலிபீடங்களை கட்டி இருக்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாம் கட்டின பலிபீடத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்து, ஆண்டவரே நீங்க தான் எல்லாமேன்றத வெளிப்படையா சொல்லும்படியாக தான் அந்த கல்லை தலையில வச்சு தலை கீழே வச்சு அவர் தூங்கினாராம். இன் அதர் வேர்ட்ஸ், he said, Lord, நான் நிறைய தவறுகளை பண்ணிட்டேன், நிறைய லெஃப்ட் எடுக்க மறந்துட்டேன், ரைட் எடுக்க மறந்துட்டேன், எடுக்கக்கூடாத இடத்துலலாம் டர்ன் பண்ணிட்டேன், பட் ஹியர் ஐ ஆம். என்ன வழி நடத்துங்கன்னு கர்த்தர் ரீரவுட்டிங். டேக் த நெக்ஸ்ட் ரைட். கர்த்தர் பேசுறாரு, டேக் த நெக்ஸ்ட் ரைட். இவ்வளோ நேரம் நீ லெஃப்ட்ல போய் எங்கேயோ போயிட்ட, ஆனால் நான் ரைட்டான பாதை உனக்கு காட்ட வந்திருக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மோசேக்கு அதை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கலையா? மோசே பாருங்க, 40 வருஷம் கர்த்தருடைய சித்தத்தை தாமதிச்சு அந்த சித்தத்தை நிறைவேற்றதுக்கு மனதில்லாமல் கர்த்தர் மோசையை ஒரு நாள் சந்திக்கிறார். 40 வருஷத்துக்கு அப்புறம் 80 வயசு மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புகிறேன்னு. ஆண்டவர் சொல்லவே இல்லை, என்ன மோசை அங்கிள் வயசாயிட்டுது உங்களுக்கு, இப்போ எல்லாம் உங்களை எங்கே அனுப்புறது நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாமல், மோசை உன்னை இன்னைக்கு அனுப்புகிறேன், வா பார்வோனுக்கு நான் அனுப்புகிறேன்.
பார்வோனுக்கு உன் மூலமா நான் பேச போறேன், ஜனங்களை வெளியே விடுன்னு சொல்லி நீ தான் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லி. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே நீங்க வேணும்னு வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரீரவுட்டிங் கொண்டு வர சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கூட சேர்ந்து? God can give you a new beginning. Amen. A new beginning wherever you are. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் ஆறாவது விஷயமா நம்ம பார்க்கிறோம். God is not concerned about your past mistakes. He can give you a new beginning today. எத்தனை பேர் கர்த்தருடைய வழிநடத்தலை பத்தி அற்புதமான விஷயங்களை கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில்? ஏதிங்க பார்க்கலாம். ஏழாவது மிக முக்கியமானது பாருங்க. ஏழாவது, ஒவ்வொரு ஸ்டெப்பா கர்த்தர் வழி நடத்துறது உண்மையா இருந்தா அப்போ அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது விசுவாசத்துல. என்ன விசுவாசத்துல? இன்னொரு ஸ்டெப் அவர் காண்பிக்குவார்ன்ற விசுவாசத்துல. In other words, when it comes to God's guidance system, when it comes to God's leading, கர்த்தருடைய வழி நடத்துதல் பொறுத்த வரைக்கும் you have to take steps of faith. விசுவாச படிகள் எடுத்து வைக்காம கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறுவது அசாத்தியமான காரியமா இருக்க போகுது. You have to take steps of faith. விசுவாசிச்சு அந்த நபர்கிட்ட பேசணும், விசுவாசிச்சு அந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும், விசுவாசிச்சு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும், விசுவாசத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போய் சேரணுமா இருக்குது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் விசுவாசத்துல நம்மளை சேலஞ்ச் பண்ற சம்பவங்களும் சூழ்நிலைகளும் தீர்மானங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விடுவார். அந்த நேரத்துல பயந்து போய் ஒதுங்கி நின்று பெரிய முன்னேற்றத்தை பார்க்காமலும் இருக்கலாம். என் கர்த்தர் நல்லவர், அவர் வழி நடத்துறது உண்மைன்னு சொல்லி படி எடுத்து வச்சு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கறதும் உங்களுடைய தீர்மானம் தான். டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். இதுதான் ஆபிரகாம்கிட்ட நம்ம கத்துக்கிறோம். ரோமர் 4:12 ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளை பத்தி இங்க போட்டிருக்கு பாருங்க. எப்படிதான் கால் எடுத்து வச்சார் இவருன்னு பாருங்க. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில், ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். அண்டர்லைன் பண்ணிக்க உங்களுடைய வேதத்தில். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாருங்க, இன்னும் அருமையா இருக்கும். ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த், that is what you and I have got to take. ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த் பாருங்க நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி கர்த்தர் விசுவாசத்தின் அடிகளை ஆபிரகாம் எடுத்து வைத்ததை நோட் பண்ணி இருக்கிறார் பாருங்க. விசுவாசத்தின் அடிகள். டேக் த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். அடுத்தது கர்த்தர் கொண்டு வருவார், இப்ப நான் ஆகாப் கிட்ட பேசுறேன். அடுத்தது கர்த்தர் பாதுகாக்குவார், இப்ப நான் ஆகாப் கிட்ட பேசுறேன். அடுத்தது கர்த்தர் விதவைட்ட கொண்டு போவார், இப்ப நானு கெருத்துன்ற ஆற்றண்டையில் நான் வர்றேன். ஐ வில் டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச படிகள் எடுத்து வச்சோம்னா கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். தான் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற தயவு, இதுதான் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். பாருங்க எல்லாரும் அப்போஸ்தலர் 12 Acts chapter 12 verse number 7 பாருங்க. ஒரு நாள் அப்போஸ்தலர் பேதுருவை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. அடுத்த நாள் சிறை சேதம் பண்ணி அவரை கொண்டு போடணும்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கிறார் ராஜா. தலையை வெட்டி அவரை கொண்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். அன்னைக்கு நைட் அவர் நல்லா படுத்து தூங்கிங்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்கிட்ட இருக்குது இல்லையா? கர்த்தர் சொன்னாரு நீ வயசான போது அப்படின்றார். அப்போ பேதுரு சொல்றாரு நான் வயசாகுனா என்ன அர்த்தம், இப்போ என்ன சாவடிக்க முடியாதுன்னு தெரியும் பேதுருக்கு. அவருக்கு படுத்து நல்லா தூங்கிட்டார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தன. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்திருக்கும் போது சங்கிலிகள் விழும். நீங்க எழுந்திருக்காம அப்படியே இருந்தீங்கன்னா சங்கிலிகள் விழாது. பட் when you get up in faith the chains will break. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி, உன் அறையை கட்ட, வேட்டியை மடிச்சு கட்டு அப்படின்றாரு. ஏன்னா உன் இடத்துக்கு கொண்டு போறேன் நான். வேட்டியை மடிச்சு கட்டிலாம், பெல்ட்டை போட்டுக்க, உன் அறையை கட்டி உன் பாதரட்சை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அந்தபடியே செய்தான். என்ன கேரண்டியில செஞ்சார் இவரு? நமக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன பைபிளில் நம்ம படிக்கிறோம். அவருக்கு இருந்துச்சா? ஆக்ட்ஸ் சாப்டர் 12 எடுத்து அவர் புரட்டி பார்த்தாரா? இருங்க தூதர்ஸ் இருங்க நான் பார்க்குறேன். ஆக்ட்ஸ் 12 ஆமா கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகுது. இல்ல சொல்றதை செஞ்சுட்டே போனாரு. அடுத்ததை கர்த்தர் கொண்டு வந்தார். பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். நீங்க சொல்றத விசுவாசி நான் முன்னாடி எடுத்துட்டு போறேன் செய்யற அப்படின்றாரு. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். அடுத்தது பாருங்க 10வது வசனத்தை பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்றேன். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு
கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. நான் சொல்றேன், நிறைய இருப்பு கதவுகள் தானா உங்க வாழ்க்கையில திறக்கும் சொல்றேன். நான் விசுவாசத்துல முன்னாடி போங்க, கதவுகளை அவர் திறப்பார், சங்கிலிகள் அவர் உடைப்பார், வாசல்கள் அவர் திறப்பார். எத்தனை பிலீவர்ஸ் இங்க வந்திருக்கீங்க இந்த நேரத்துல? கம் ஆன், கீப் மூவிங் ஃபார்வர்ட் இன் ஃபெய்த். பாரு, இருப்பு கதவுகள் திறக்குது, தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கர்த்தர் வழி நடத்துவார். நீங்க விசுவாசத்துல முன்னாடி போக நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா. பல வருஷங்களுக்கு முன்பதாக கிறிஸ்மஸ் சீசன்ல அநேக நபர்களுக்கு, பிபிஎம்பி ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய பைபிள்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், ப்ரேயர் பண்ணி டிசைட் பண்ணிட்டோம் பைபிள்ஸ் நம்ம எப்படியாவது கொண்டு வரோம். நல்லா கவனிங்க, அந்த வாரம் ஒரு சகோதரி கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, டூ யூ வாண்ட் பைபிள்ஸ்ன்னு கேட்குறாங்க. இவங்க நம்ம சர்ச்சுக்கு வராதவங்க, இது வரைக்கும் நேரில் அவங்கள பார்த்ததே இல்லை. டூ யூ வாண்ட் பைபிள்ஸ்ன்றாங்க. நல்லா கவனிங்க. நான் எஸ் எஸ் சிஸ்டர், ஹவு கேன் வி கெட் தம்? அவங்க சொல்கிறாங்க, ஐ ஹேவ் திஸ் மெனி பைபிள்ஸ், கேன் யூ சென்ட் சம்படி டு கலெக்ட் த பைபிள்ஸ் அப்படின்றாங்க. நம்ம போகிறோம், பைபிள்ஸ் கலெக்ட் பண்ணோம். பிபிஎம்பி ஒர்க்கர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பைபிள்ஸ் நம்மளுடைய டீனேஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம். எப்படி நடந்துச்சு? யூ டேக் த டிசிஷன் பை ஃபெய்த் அண்ட் காட் ஆன்சர்ஸ் யுவர் பிரேயர்ஸ். ஆமென். God answers your prayers. கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்ய. போன வருஷம் VBS நம்ம செய்யும் போது நம்மகிட்ட நிறைய பணம் இல்லை, ஆனால் பல ஆயிரங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 45,000-50,000 ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது பாருங்க, சாப்பாட்டுக்கு மட்டும் 3 நாள் சாப்பாட்டுக்கு மட்டும். அப்போ அந்த தீர்மானம் எடுக்கிறோம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சபை கர்த்தருடையது, அவருடைய கைடன்ஸ் தான் நம்மளுடைய வேலை, பராமரிப்பு அவருடைய வேலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நீ கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? God's provision is connected to his கைடன்ஸ். அவர் சொன்னதை செஞ்சா தேவையை சந்திக்கப்படுது. தீர்மானம் எடுத்தோம் பாருங்க. நமக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ற அந்த கேட்டரர்ஸ் உடைய கம்பெனி, அந்த நபர் பிபிஎஸ் முடிச்ச பேர் பில் அனுப்ப மாட்டேங்கிறாரு. நான் பாஸ்டர் பிரசாத்கிட்ட சொல்லிட்டு, கேள் பிரசாத் அவங்கள்ட்ட சீக்கிரம் அனுப்பிச்சோம், அப்போ தான் நம்ம பிளான் பண்ண முடியும். இப்போ ரொம்ப நாள் போயிடுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட பிளான் இருக்கும்போது தான் செய்ய முடியும். நீ கேளுன்னு ஒரு 2 வாரமாக கேட்டார், அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் சொல்றாரு, இல்லை அவர் கால் பண்ணாரு, இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த அந்த உணவு அப்படியே இலவசமாக அவர் பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கட்டும், நீங்கள் எந்த பணத்தையும் கட்ட வேண்டான்ற மாதிரி. இப்படி தான் கர்த்தர் ஏற்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி? இப்படி தான் கர்த்தர் செய்வார். விசுவாசத்தில் முன்னேறி செல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம எடுத்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் படிப்படியாக என்னை வழி நடத்துவார். ஒவ்வொரு படியாக அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா மிகப்பெரிய நன்மையை உங்கள் வாழ்க்கையில் அவர் காண்பிப்பார். இப்படி தான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார், இப்படி தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் செய்வார். டக்குன்னு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பிளஸிங் நம்ம வந்துச்சு, அதை நம்ம சரியா நம்ம யூஸ் பண்ணாமல் போயிடும், யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் பாருங்க. 2015 ஆகஸ்ட் 24ஆம் தேதி நான் என்னுடைய பாஸ்டரை பார்க்கறதுக்காக முதல் தடவை எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குது. அவரை போய் பார்க்க போகிறேன். நான் இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி மடிவாளாவில் போய், மடிவாளாலேருந்து ஒரு பஸ் ஏறி என்னாகிரா கேட்டுன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி, அங்கேருந்து அப்படியே கேட்டு அப்படியே தெரிஞ்ச சர்ச்சுக்கு போய் சேர்றேன். நான் பாஸ்டர்கிட்ட பல மணி நேரம் பேச முடியுது. அவர் என்கிட்ட பேசுகிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. இதில் 2 நாளுக்கு அப்புறம் திரும்பி என்னை வர சொல்கிறாரு. என்னை அவரோட இருந்து ஊழியம் செய்கிறதுக்காக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. கர்த்தருடைய தயவு, அவருடைய இரக்கங்களுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். 4 இயர்ஸ் அவர் கண்டரில் நான் பாஸ்டராக இருந்தேன் பாருங்க. இங்கிலீஷ் சர்வீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்கே போன போது அவர் என்னை பார்த்து கேட்டார், நீ எப்படி வந்தேன்? நான் பஸ்ஸில் தான் வந்தேன் அப்படின்றேன். நான் உங்கள்கிட்ட வண்டி இல்லை, என்கிட்ட வண்டி இல்லை அப்படின்றத அவர்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். கொஞ்ச நாள் ஆச்சு பாருங்க. அவர் என் கையில் ஒரு பணத்தை கொடுத்து அவர் சொன்னார், லைசன்ஸ் இருக்கா? இல்லைங்க பாஸ்டர், ஃபஸ்ட்டு போய் லைசன்ஸ் எடு அப்படின்னு பணத்தை கொடுத்தார். சரி பாருங்க, எடுத்தோன்னே வண்டியை தரல, லைசன்ஸு கொடுத்தாரு. அதில் நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும். லைசன்ஸு அப்ளை பண்ணியாச்சு, LL வந்தாச்சு. அதே வருஷம் பாருங்க, ஒரு நவம்பர் மாதம் இங்கிலீஷ் சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு நாங்கள்லாம் வெளியே வர்றோம். பாஸ்டர் கூப்பிட்றாரு, கிரேஸ்வன் வெளியே வா அப்படின்றாரு. சரி நான் வெளியே வர்றேன். என் கூட ஒரு சில நண்பர்கள் இவங்கெல்லாம் வர்றாங்க வெளியே. புது ஸ்கூட்டர் பாருங்க, ஆக்சஸ், சுசுகி ஆக்சஸ் இருக்குது, வெளியே நின்றுட்டுருக்கு. அவர் சொல்கிறார், ஸ்டார்ட் பண்ண வண்டி அப்படின்ட்டு. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லாரும் கை தட்டுறாங்க. என்ன விஷயம்? என் பாஸ்டர் எனக்கு அதை கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் எப்படி நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் இருக்கிற பணத்தில் பஸ்ஸில் வந்து சேர்றோம், அப்புறம் கொடுத்த பணத்தில் LL அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் வருது, அதுக்கப்புறம் கார் வருது, அதுக்கப்புறம் எல்லாம் வருது. அது வேற விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், படிப்படியாக தான் கர்த்தர் முன்னேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த LL பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். ஆண்டவர் LLக்கு ஒரு கொடுத்தார் இல்லையா பணம், அது இருக்குதா? என்ன பண்ணீங்க? யாரையும் சுற்றி பார்க்காதீங்க, எல்லாரும் உங்களை தான் பார்த்துன்னுக்குறாங்க. சரியா பிரதர்? இன்னும் என் ஸ்கூட்டர் வரல பிரதர். எப்போ பிரதர்? என் சுசுகி ஆக்சஸ் எங்கே பிரதர்ன்றீங்க ஒரு சில பேர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா,
பாக்கெட்டில் பாருங்கள் அந்த பணம் இருக்குதான்ட்டு எல்எல் போய் அப்ளை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் வித் வாட் காட் ஸ்போக் டு யூ டுடே, யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் டுமாரோ. சில பேர் வருவாங்க, பிரதர் எப்படி பிரதர் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா பிரதர், இன்றைக்கி என்ன பண்ணுகிறேன்ற, நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போய் குளிச்சு ரெடி ஆகி சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்து கர்த்தரை தேடுற ஒரு எக்ஸலண்ட் பர்சனாக இருந்தால் கல்யாணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏற்ற துணையை கர்த்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்படி கர்த்தர் கொண்டு வருவார், அதில் பிரச்சனையே இல்லை. நான் குளிச்சு 4 நாள் ஆச்சு பிரதர், வேலை வெட்டிக்கே போகிறதில்ல பிரதர், எந்திரிக்கிறதே 12 காலுக்கு எந்திரிக்கிறேன் பிரதர், பல்ல விளக்கிறதுலன்னா உனக்கு என்னத்து கல்யாணம்? What are you doing today? See, the question is not about tomorrow, it's about today. இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிற? எனக்கு எப்போ பிரதர் வேலை கிடைக்கும்? இப்போ நான் கேட்குறேன், ரெஸ்யூம் எங்க? எவ்வளோ நாள் வேலை இல்லாமல்? 6 மாதம். ரெஸ்யூம் எங்க? செய்யல பிரதர். அப்போ எப்படி வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்? வாட் கேன் யூ டூ டுடே? எல்லாரும் இந்த டுடேன்ற வார்த்தையை சத்தமாக சொல்லுங்களேன். டுடே, இந்த நாள்னு சொல்லுங்க. தமிழ் எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாள், இந்த நாள் ரட்சிப்பு நாள். வாட் கேன் யூ டூ டுடே? இன்னைக்கு கேளுங்க கர்த்தரிடத்தை, ஆண்டவரே இன்னைக்கு என்ன வழி நடத்துங்க, நான் இன்னைக்கு தான் சரி பண்ணிட்டேனா, என் வாழ்க்கையை இன்னைக்கு உங்கள் கீழ்ப்படிதலை கொண்டு வந்துட்டேன்னா வேற விஷயத்தை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. என் கர்த்தர் எனக்கு மேன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்கள் காகங்கள் உங்களை தேடி வரும், கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை சாரிபாத்துக்கு அனுப்புவார், கர்த்தருடைய வழி நடத்துதல் உங்களை வந்து சேரும். அவரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் செழித்தான் என்ற வசனம் படிக்கிறோம், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க உங்களுக்காக? கம் ஆன், எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க இந்த வார்த்தை உங்களுக்காக? God will lead you, உங்களை வழி நடத்துவார், அற்புத விதமாக வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு டெஸ்டிமனி இதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாம் இருந்துச்சு, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரம் வரைக்கும்? பாருங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் வந்துச்சு பாருங்க, ஏஞ்சல்ஸ் இன் த காக்பிட். தூதர்கள் தான் ஃப்ளைட் ஓட்டுற அந்த பைலட் கேபின்ல தூதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏஞ்சல்ஸ் இன் த காக்பிட் என்ன ஸ்டோரினா, ஒரு ஃப்ளைட்டு, நல்லா கவனிங்க, எரிபொருள் தீந்து போகிற நிலைமை வந்துருச்சு, ஃபியூல் காலி ஆகிற நேரம் வந்துருச்சு. எப்படியாவது இறக்கி ஆகணும் ஃப்ளைட்டை, எப்படியாவது லேண்ட் பண்ணி ஆகணும்னு பார்த்தா ஐயோ முடிய மாட்டேங்குது. என்ன அந்த ரன்வே அவருக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா மேகமூட்டமாக இருக்குது, ஒரு புயலுடைய சூழல். இமீடியட்டாக அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ரேடியோ வழியாக இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சொன்னாங்களா, ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது, எங்களால் உங்களை வழி நடத்த முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை வழி நடத்துறதுக்குன்னு பேசிட்டு இருக்கிற நேரத்திலே வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இப்போ இவர் இறக்கி ஆகணும் ஃப்ளைட்டை, மேகமூட்டமாக இருக்குது. சரி, ஒரு அப்ராக்சிமேஷனில் அப்படியே ஒரு அந்தாஜன் வந்துருமா, அப்படி சரி இறக்கிடலாம் ஃப்ளைட்டை. கீழே வரும்போது நல்லா கவனிங்க, ஹெட்ஃபோன்ஸில் சத்தம் கேட்குது, புல் அப், மேலே இழு அப்படின்னு. சரி, அந்த வாய்ஸை கேட்ட உடனே இவர் அப்படியே ஃப்ளைட்டை திரும்பியும் மேலே எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஹைவே, வண்டிங்க நிறைய டிராவல் பண்ணுகிற அந்த ஹைவேல போய் இவர் மோத போயிருந்துருக்கிறார். ஆக்சுவலாக அந்த குரல் இவர் கேட்ட உடனே இவர் அப்படியே மேலே எடுத்துருக்கிறார் பாருங்க ஃப்ளைட்டை. அந்த குரல் இவரை பார்த்து சொல்லிச்சான், இவர்கிட்ட சொல்லிச்சான் பாருங்க, என்னுடைய டைரக்ஷனை கிளியராக ஃபாலோ பண்ணனா உன்னை சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு சகாயம் பண்ணுறேன். இஃப் யூ வில் ஒபே மை வாய்ஸ் ஐ வில் ஹெல்ப் யூ லேண்ட் சேஃப்லி. அவர் சொன்ன மாதிரியே எல்லா விதமான மாடிஃபிகேஷன்ஸை செஞ்சு அப்படியே ஒபே பண்ணி ஃப்ளைட்டை இறக்கிட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம். ஃப்ளைட்டை இறக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏடிசி அந்த கண்ட்ரோல் ஆஃபீஸில் போய் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம், நல்ல வேலை நம்மளை வழி நடத்தினாங்களேன்னு சொல்லி அங்கே போய் இறங்கின உடனே அவங்க ஆதங்கத்தோட இவரை பார்க்குறாங்களா, வந்து சேர்ந்துட்டீங்களா, நல்ல வேலை பத்திரமா வந்துட்டீங்க, எங்கே போயிட்டீங்கோ, எங்கள் ரேடார்லேயே நீங்கள் காணப்படலை, நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியல. இவர் சொன்னாங்க, கான்டாக்ட் பண்ணவே முடியலையா, அப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசி என்ன கரெக்டாக இறக்க வச்சிருந்து யாருன்னு. அவங்க சொன்னாங்களா, அதை பற்றி எங்களுக்கு தெரியல, நான் கடைசியாக உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா, மேகமூட்டமாக இருக்குது, உங்ககிட்ட எங்களால் பேச முடியலன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா, அதுதான் கடைசி, எங்கள் யாராலையும் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, எப்படி வந்தீங்களோ. அப்போ இவர் உணர்ந்திருக்கிறார் பாருங்க, அது நிச்சயமா கர்த்தரோ தூதனோ, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கடவுள் கைவிடாத ஒரு கடவுளா இருக்கிறார், அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யறாங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், வார்த்தை உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, பிதாவானவர் உங்களிடத்துல பேச முடியும், குமாரன் உங்களோட இடைப்பட முடியும். நம்ம வாழ்க்கையில நல்ல பாதைக்கு நம்ம வந்து சேரும்படி, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்க செய்யும்படி கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு அவைலபிளா இருக்குது. எத்தனை பேர் கர்த்தர் உங்களை வழி நடத்தணும்னு விருப்பப்படுறீங்க? இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வார். கை உயர்த்துங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் டிக்ளேர் பண்றேன், ஆவியானவர் உங்களோட இருக்கிறார், அவர் உங்களை வழி நடத்துவார்.
அன்னைக்கு இருப்பு கதவுகள் திறந்தது போல உங்க வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும் சொல்றேன் நான். உங்களுக்காக கர்த்தர் நபர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் இணைப்புகளை கொண்டு வருவார். உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவரால் அழைக்கப்பட்ட ரத்தத்தால வாங்கப்பட்ட பிள்ளைகளான உங்களுக்காக கர்த்தர் மேன்மையின் வழிகளை வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உங்க மூலமாக மகிமைப்படுவார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.